பிரியமானவர்களே, அணு தின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிலும் என்னுடைய வழி, என்னுடைய தேவைகள், என் பிரச்சனைகள், என்னுடைய பாடுகள், என்னுடைய உபத்திரவங்கள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய குறைவுகள் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கிறதோ, என்னுடைய நியாயங்கள், எனக்காக வேண்டியதான நியாயமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஒத்தாசைகளும் தேவனிடத்திலே ஜெபத்தின் மூலமாக ஏறெடுக்கப்பட்டவைகள் எட்டாமல் போகிறதோ என்று அவர்கள் சொல்லாமல், ஆண்டவரே தகப்பனே, 28வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 28வது வசனத்திலே பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்கிறதான இந்த ஒன்றை நாங்கள் அறிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே கர்த்தர், ஆண்டவரே, கடையாந்தரங்களை உண்டாக்கின தேவன், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயங்களிலே அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்து காரியங்களை நடப்பிக்காமல் இருப்பாரோ? தகப்பனே, 29வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு, இளைப்படைகிறவனுக்கு, ஆண்டவரே தகப்பனே, முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் இருக்கிறவர்களுக்கு பலன் அருளுகிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அது மாத்திரமல்ல தகப்பனே, சத்துவம் இல்லாதவனுக்கு சரீரத்திலே வேண்டியதான சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு ஆணுக்குரிய சத்துவம் உண்டு, ஒரு பெண்ணுக்கு உரிய சத்துவம் உண்டு, பிள்ளைகளுக்கு வேண்டியதான சத்துவங்கள் உண்டு, முதிரும் வயதில் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய சத்துவம் உண்டு. இவை எல்லாவற்றிலும் அவர்களுக்கு வேண்டிய பலனை, சத்துவத்தை ஆண்டவரே அதனதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் சரீரத்திலே, உறுப்புகளிலே, அவர்களுடைய ஆவி ஆத்துமாவிலே, ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களிலே, ஆண்டவரே சாட்சிகளுக்கு அடுத்த காரியங்களிலே, கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அடுத்த காரியத்துக்கும் வேண்டிய சத்துவத்தை வரமாக அருளுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஆண்டவரே நீர் புது பலனை நீர் அருளுகிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தின் மூலமாக, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் மூலமாக, ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய நல்ல ஜெப ஐக்கியத்தின் மூலமாக, துதி ஸ்தோத்திர ஆராதனைகள் மூலமாக, உபவாச ஜெப வேலைகள் மூலமாக அவருடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நல்ல பலனை நீர் அருளுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படி எந்த சோர்வும் எந்த இளைப்பும் ஆண்டவரே அவர்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு, ஆண்டவரே தகப்பனே, என் காரியங்கள் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கிறதோ என்று கலங்காதபடிக்கு, ஆண்டவரே கர்த்தர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனே உற்று பார்க்கிறவராய், கேட்கிறவராய், ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறவராய், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெருக ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தின் தேவைகளாய் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாய் இருக்கலாம், படிப்புக்கு அடுத்த காரியங்கள், வேலைக்கு அடுத்த காரியங்கள், ப்ரொமோஷன்களுக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரமல்ல, சரீரத்தில் ஏற்படக்கூடிய உபாதைகள், ஆண்டவரே தகப்பனே குடும்பத்தை நிரப்ப வேண்டியதான ஆண்டவரே தகப்பனே பிள்ளைகள், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களுக்கு புது பலனை கொடுத்து, நல்ல சத்துவத்தை கொடுத்து, ஆண்டவரே எந்த சோர்வுக்கும் அவர்கள் உட்படாதபடிக்கு கழுகுகளைப் போல எழும்பி பிரகாசிக்க, செட்டைகள் அடித்து எழும்ப ஆண்டவர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.